ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. ஸ்ரீ ரத்னாஜலேஸ்வராய நமஹ. ஓம் நம சிவாய. மனிதர்களாகிய நாம் புண்ணியம் தேடி பல கோயில்களும் புண்ணிய நதிகளில் நீராடியும் இறையருளை பெறுகின்றோம். புண்ணிய நதிகளாகிய கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற நதிகளிலே நீராடி புண்ணியம் பெறுகின்றோம். புண்ணிய நதிகளிலே நீராடினால் இறையருளை பெறலாம், சொர்க்கம் செல்லலாம், எல்லா நன்மைகளும் உண்டு என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும். ஆயிரம் பேர் தினமும் இந்த புண்ணிய நதிகளில் நீராடுகிறார்கள். நீர்வாழ் உயிரினங்கள் எப்பொழுதும் இந்த நதிகளுக்குள்ளேயே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் இந்த இறையருள் கிடைத்து விடுகிறதா, எல்லாம் சொர்க்கம் செல்கிறதா என்று நமக்கு தோன்றும். ஆனால் நம்முடைய அருளாளர்கள் இதை மட்டும் சொல்லவில்லை. இறைவன் ஆலயம் செல்ல வேண்டும், இறை வழிபாடு செய்ய வேண்டும், புண்ணிய நதிகளிலே நீராட வேண்டும். ஆனால் அதோடு கொண்டு நம் மனத்தில் உள்ளே பல அழுக்குகளை நீக்குவதற்கு நம் உள்ளத்தின் உள்ளேயும் பல தீர்த்தங்கள் இருக்கிறது, அதிலேயும் நாம் நீராட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நம் இறையருளை முழுமையாக நாம் பெற முடியும் என்று நமக்கெல்லாம் பல கருத்துக்கள் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். உடலில் உள்ள அழுக்குகளை நீக்குவதால் மட்டுமே மனிதன் புனிதனாக மாட்டான். மன அழுக்குகளை நீக்கினால் மட்டுமே இறைவன் புனிதராகி இறையருளை பெற முடியும். இந்த கருத்தை சொல்லக்கூடிய கந்தபுராணத்திலே ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக இந்த கருத்தை நாம் உணரலாம். அந்த ஸ்லோகம்: சத்யம் தீர்த்தம் க்ஷமா தீர்த்தம் தீர்த்தம் இந்திரிய நிகிரஹம் சர்வபூத தயா தீர்த்தம் சர்வர்த்ரார்ஜவமேவ ச தானம் தீர்த்தம் தமஸ்தீர்த்தம் சந்தோஷாத் தீர்த்தமுச்யதே பிரம்மச்சர்யம் பரம் தீர்த்தம் தீர்த்தஞ்ச பிரியவாதிதா ஞானம் தீர்த்தம் த்ருதிஸ்தீர்த்தம் புண்ணியம் தீர்த்தம் உதாஹிருதம் தீர்த்தானாமபி சததம் நிஷுத்தி மனசப்பரா என்ற இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள்: உண்மை என்பது ஒரு தீர்த்தமாக சொல்லப்படுகிறது. பொறுமை என்பது ஒரு தீர்த்தம். உடல் செயல் உறுப்புகளின் கட்டுப்பாடு ஒரு தீர்த்தம். உயிர்களிடத்தில் இரக்கம் ஒரு தீர்த்தம். நேர்மையாக இருப்பது ஒரு தீர்த்தம். சமய தானம் என்பது ஒரு தீர்த்தம். சுய கட்டுப்பாடு ஒரு தீர்த்தம். திருப்தி என்பது ஒரு தீர்த்தம். பிரம்மச்சரியமே மிகப்பெரிய தீர்த்தம். இனிமையான வார்த்தைகளை பேசுவது ஒரு தீர்த்தம். அறிவு ஒரு தீர்த்தம். தைரியம் ஒரு தீர்த்தம். தவம் ஒரு தீர்த்தம். மனதின் முழு தூய்மையே புனித தீர்த்தமாக சொல்லப்படுகிறது. இவ்வாறாக கந்தபுராணத்தில் ஸ்லோகத்தின் மூலமாக இவைகளை நாம் உணர்கிறோம். இந்த கருத்தை ஒட்டியே திருமூலர் திருமந்திரத்திலே ஒரு பாடல் மூலமாக நமக்கு இதை உணர்த்துகிறார். அந்த பாடல்: உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ளமனமுடை கல்வியுள்ளோரே. இதன் பொருள்: உள்ளத்தின் உள்ளேயும் பல புனித தீர்த்தங்கள் இருக்கிறது. அந்த புனித நீரில் மெல்ல இறங்கி மூழ்கி நீராடி உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் பெற்று இறையருள் பெற எண்ணாமல் தங்கள் வினைத்துயர் பாவச்சுமை நீங்க மேடு பள்ளம் கோயில் குளம் மட்டுமே சென்று அலைந்து திரிபவர்கள் உள்ளத்தின் பல கள்ளம் உடையவர்கள் ஆவார் என்று பேசுகிறார். எந்த அளவுக்கு விளக்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு விளக்கின் ஒளி பிரகாசிக்கும். அதுபோல எந்த அளவுக்கு மன அடுக்குகளை நீங்குகிறதோ அந்த அளவுக்கு இறையருள் பிரகாசிக்கும். நம் அருளாளர்கள் சொன்னதை உணர்ந்து இறை வழிபாடு செய்வோமாக. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.